தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவன்மாய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எங்கள் கிடமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கிடவுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவருக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா. உட்கார்வோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வானத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார், மீண்டும் வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இங்கே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிற பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த வாரம் நடந்ததான நல்ல துதியின் ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனது உற்சாகமே இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் உற்சாகமாக சொன்னால் மறுபடியும் ஒரு 10 மணி நேரம் போட்டுருவான்னு பார்த்தீங்களா? அல்லேலூயா. போடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா மனுஷனுடைய நாட்கள் 100 வயசுனா எத்தனை நாட்கள் தெரியுமா? 36,000 நாட்கள் தான். அல்லேலூயா. 100 வயசுனாலே வெறும் 36,000 நாட்கள் தான். ஸ்தோத்திரம். அப்போ லட்ச நாட்கள் ஒருத்தனும் வாழ முடியாது. அப்படி தானே? லட்சத்தை ஆயிரங்களுக்கு தான் சொந்தம். நம்ம 1000 நாட்களுக்கு தான் சொந்தம். லட்ச நாட்களுக்கு நம்ம சொந்தம் இல்லை. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் நடக்கிறத சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய சில 1000 நாட்கள் நமக்கு தந்திருக்கிறார் கர்த்தர். அதிலே ஸ்தோத்திரம் 1000 நாட்களை பார்க்கலாம். அங்கங்கே இருக்கிய, அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய, அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிய, சும்மா எங்கே போயிட்டு இருக்க சும்மா அப்படின்னு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஸ்தோத்திரம் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆலயத்திற்கு வருவது நல்லது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 மணி நேரம் தேவனை துதிப்பது உனக்கு நல்லது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஸ்தோத்திரம். அதாவது வேத வசனங்கள் பிரசங்கத்தை கேட்கறது கூட ஒரு சங்கடம் தான். சங்கடம் இல்லை. ஸோ அதை கேட்பது கர்த்தரை அறிந்து கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்வது. ஏன்னா 1 யோவான் இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்கிறது, என் பிள்ளைகள் ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கைக்கொள்கிறவனும் பாக்கியவான். இது பிரசங்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பிரசங்கத்தை வேத வாசிக்கிறதை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இது கூட கொஞ்சம் இனிஷியம். ஸ்தோத்திரம். நம்ம அறிந்து கொள்வதில்லை. ஆனால் துதிப்பது என்பது ஸ்தோத்திரம் தேவனையே சேரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை அதாவது அந்த நாள் மிகவும் நல்ல நாள். அல்லேலூயா. ஏன்னா வேதம் 118ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழக்கடவோம். கர்த்தரை நாம் முழுமையாக எண்ணிச்சினும் ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரிதான். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்குலாம் நான் வரும்போது செல்லை ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்தோத்திரம். நான் இதை நான் இங்கே யாரும் சொல்லி நான் கற்றுக்கொள்ளலை. இஸ்லாமியர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசல் போகும்போது செல் ஆஃப் பண்ணிடுவான், வரும்போது ஆன் பண்ணிடுவான். அல்லேலூயா. சோதனை நான் பார்க்குறேன். அவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கொண்டது. ஸ்தோத்திரம். எத்தனை மணி நேரம் நான் போன வாரம் 10 மணி நேரம் இருந்தேன், 10 மணி நேரம் ஆஃப் பண்ணி தான் இருந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது நான் மற்றவர்களிடத்துலேருந்து யாரும் கட்டாயப்படுத்தலை, சொல்லலை. நான் அவர்களிடந்து கற்றுக்கொண்டது. ஸ்தோத்திரம். ஏன்னால் இளைஞராய் மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. நாம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம், ஆண்டவரை நாம் மதிக்கிற துதிக்கிற
அவரை ஆராதிக்கிற நேரம், அவரை உயர்த்தி பிடிக்கிற அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற அந்த நேரங்களில் எதுவும் என்ன செய்யக்கூடாது, இடைஞ்சலாய் வரக்கூடாது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் சொல்லுகிறது, நீ என்னை பணிந்து கொள் என்று சாத்தான் சொன்னான். 9 அல்லேலூயா. யார? ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீ என்னை பணிந்து கொள்ளியா, சோத்ரா, இந்த உலகத்தை உனக்கு தாரேன்னா. அப்பதான் அவர் சொன்னார், கடிந்து கொண்டார். அல்லேலூயா, சோத்ரா. அப்ப நம்ம ஏமாத்துறோம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே. வாசிங்க 2:11. அல்லவே நீங்க 10 மணி நேரம் இருக்கிய, இல்லாட்டி காலையில் ஒரு 2-3 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் வாரிய சோத்திரம், இது உனக்கு பிரயோஜனமா, இல்லாட்டி உனக்கு தேவையா? அங்கே ஒரு பெரிய ஒரு ஆதாயமான ஒரு காரியம் இருக்கிறது, லாபகரமான ஒரு காரியம் இருக்கிறது, உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி உன்னை திசை திருப்புவான் சாத்தானின் தந்திரங்கள். அல்லேலூயா. அது பிரயோஜனப்படாது. ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, சாத்தான் தந்திரம் உள்ளவன். சாத்தான் நம் தந்திரத்தை தந்திரமாய் நம்மை பிடிப்பான், தந்திரமாய் கவிழ்த்து போடுவான். நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதற்கு தகுந்த ஆளே நம்ம என்ன செய்வான், கொண்டு போவான். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் தப்ப வேண்டும். சோத்திரம். 1000 நாட்கள் நாம் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறோம். சோத்திரம். பிடிச்ச இடங்கள்ல இருக்கிறோம், மனோரமாய் தோன்றுகிற காரியங்கள்ல இருக்கிறோம். மறுபடியும் வீட்டுக்கு தான் வரணும். அல்லேலூயா. மறுபடியும் அது என்னது, சோத்திரம். மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ள தான் வரணும். சோத்திரம். அப்படிதான். ஆனால் தேவனாய் சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் மனோகரம். அல்லேலூயா. எப்பொழுதும் உங்களுக்கு அலங்காரம், எப்பொழுதும் ஆசீர்வாதம், எப்பொழுதும் சமாதானம். அல்லேலூயா. ஏன்னா உலகம் கொடுக்க கூடாத முடியாத அந்த சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். சோத்திரம். அதுதான் முக்கியம். நான் தான் சொன்னேன், 36,000 நாட்களை கூட கடக்க முடியாத நாம் அதில் எத்தனை நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தோம், எத்தனை மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் செலவழித்தோம், எப்படியாய் வேதத்தை வாசித்தோம், எப்படியாய் உபவாசித்தோம், எப்படியாய் கண் விழித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் சோதர பாடினோம். இப்படியெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் சொற்பமாய் தான் இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அதனாலே நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிள்ளைகள் வெளிப்படுத்தின யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் சோத்திரம் 3 யோவான் 3:4 வாசிங்க பார்ப்போம். சோத்திரம். 3 யோவான் 3:4. அதேதான். நீ சத்தியத்தில் என் பிள்ளைகள் நடக்கிறார்கள் என்று சொல்லி உன்னை குறித்து மற்றவர்கள் சொன்னால் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? சோத்திரம். சத்தியத்தில் என் பிள்ளைகள் நடக்கிறார்கள் என்று சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து எங்கெங்கெல்லாமோ அலைகிறது, அலைபாயுது, மனம் அலைபாயுது. சோத்திர நல்ல கொடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அலைபாயுதே கண்ணா அலைபாயுதேன்னு கண்ணேன்னு அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கு. சோத்திரம். நமக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். அவன் அலையாட்டும், நாயா பேய அலையட்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சமாதானமாய் நாம் அமர்ந்திருந்து தேவனே எனக்கு நல்லவர் போதுமானவர் அவர் கிருபை என்று சொல்லி பாடுவோம். அல்லேலூயா. ஏன்னா தேவனாய கர்த்தர் எப்படின்னா சோத்திரம். யோசுவாவின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசுவாவுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. யோசுவாவுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. 20ஆம் வசனத்திலே துதி செய்தார்கள், எரிகோ இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. எது துதி செய்தார்கள், இடிந்து. நான் எதுக்கு கடந்த வாரத்தில் உள்ளதை நான் இந்த வாரத்தில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஆகாமிய கூடாரத்தில் இருப்பதை பார்க்கலாம், எங்கெங்கோ இருக்கிறதை பார்க்கலாம், தேவனுடைய சமூகத்தில் இருப்பது நல்லது என்பதுக்காக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சோத்திரம். யாத்ராகமத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் 1 வசனத்திலே பார்க்கும், மீரியாள் பாடினாள் ஆடினாள். 14ஆம் அதிகாரத்திலே செங்கடல் தேவனாய் கர்த்தர் பிளந்து கொடுத்தார். 15ஆம் அதிகாரத்திலே அவள் பாடினாள்.
என் தேவனாய் கர்த்தர் குதிரையையும் ரதங்களையும் பார்வோனுடைய சேனைகளையும் கவிழ்த்து கடலிலே கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி ஆடினாள் பாடினாள். அல்லேலூயா. நான் சொல்ற விளங்குதா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள், சிறைச்சாலை உடைந்தது. அல்லேலூயா. கட்டுகள் கலந்தது. அல்லேலூயா. பாடினார்கள், துதித்தார்கள், ஜெயித்தார்கள். அல்லேலூயா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து பாரும் பொழுது தேவனாய் கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி அவன் ஆடினான் பாடினான். அது 26 2 சாமுவேல் 6:21 வாசிங்க பார்ப்போம். ம் 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் என் தேவனை நான் எங்கேயோ கிடந்தேன், என்னை தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார், அதனால நான் ஆடுவேன் பாடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியாக ஏராளமாக இருக்கிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசபாத் என்கிறதான ஒரு மனுஷன் சேனைகளுடைய வீரர்களை எல்லாம் பாட வச்சான், பாடி துதி செய்தான், எதிரிகள் விழுந்தார்கள். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் நம்ம வந்து பெரிய காரியக்காரங்க, நம்ம பெரிய புத்திசாலி, பெரிய அறிவாளி, ஞானிகள் என்று கூட நான் சொல்லுவேன். ஏன்னால் இங்கே உட்கார்ந்து பாடிட்டு போனால் அங்கே ஜெயம் நமக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி நம்புகிறவர்கள். அல்லேலூயா. இங்கே நான் பாடுவேன், இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், இங்கே அவரை துதிப்பேன், இங்கே ஜெபம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அங்கே எனக்கு வெற்றி காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு திடமான நம்பிக்கைக்குரியவர்கள். அல்லேலூயா. நான் விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏன்னா பிசாசு நம்மளை அப்படி கவிழ்த்து போடுறதுக்கு நிறைய வருவான். ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசுவே என்ன செஞ்சான்? அவன் சோதிக்கிறதுக்காக வந்தான். ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அற்புதங்களை செய்தார். சில பேர் என்ன செய்றாங்கன்னா சாப்பாட்டுக்கு. பிலிப்பியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன், அதோட முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். அவருடைய தேவன் வயிறு. சாப்பாடு 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 போதும். அவனுக்கு கடவுளே என்னது? வயிறு தான். சாப்பிடணும். எந்த நேரமும் சொக்கப்பானை. என்னது? சொக்கப்பானை, சோத்துப்பானை. அவன் சோத்து மூட்டை. என்ன செய்யணும்? எந்த நேரமும் அவன் செய்யணும், தின்னுக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு கடவுளே வயிறு தான். ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஸ்தோத்திரம் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்கள் புத்தகத்தில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களில் ஸ்தோத்திரம் ஒரு வசனம் இருக்குது. ஸ்தோத்திரம். 4:22. 1 ராஜாக்கள் 4:22. சாலமோன் என்கிறதான ஒரு ஞானி, அவனுக்கு சாப்பாடு செலவு என்னன்னு பாருங்க. 21 22 தானே? சாலமோனுக்கு நாள் ஒன்றுக்கு சாப்பாடு பாருங்க. பெருந்தினிக்காரன் சோதம் ஞானி தான், ஆனால் கடைசியில் விழுந்து போனான். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா சோத்திரம். அவருடைய தேவன் வயிறு. நம்ம அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் வந்து அப்பா சோத்திரம், கொஞ்சம் இன்றைக்கி மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் சோத்திரம் மட்டன் எடுக்கலாம், கறி கடைக்கு போகலாம், எல்லாம் நடக்கும். அதனால் அதெல்லாம் வச்சுட்டு சோத்திரம் பார்த்துக்கலாம். இல்லாட்டி சில பேர் எங்கள் தெரிஞ்ச நண்பர் இருக்கிறாரு, நேற்றே கறிகறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவார். அல்லேலூயா. இருக்கிறாங்க. சோத்திரம். நேற்றே மட்டன் கிட்டன்லாம் எடுத்து சாப்பிட்டு இன்றைக்கி வந்து நீட்டாக ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிறாங்க. இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ஏன்னா அதை வந்து இடைஞ்சலாக வரக்கூடாது. ஐயோ இன்னைக்கு போச்ச நேராகுது, பாஸ்ட்டு நேராகுது, போகணுமே, இல்லை எல்லாத்துக்கும் இருக்குது அந்த சங்கடங்கள், இல்லை சொல்ல முடியாது. ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. நாம் யார்? விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தை கலக்கிறவர்கள். அதனால தான் சொன்னார், நம்மளை பார்த்து நீ கலங்காதேன்னாரு, நீ திகையாதே, பயப்படாத, ஒன்றுக்கும் துதிச்சுக்கிட்டே எரிகோ தகர்ந்து போவோம், ஜெயிலு தகர்ந்து போவோம், சோத்திரம் எதிரிகள் தகர்ந்து போவாங்க. சோத்திரம் செங்கடல் 2ஆவது பழக்கம்,
எல்லாம் நமக்கு அற்புதங்களை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஒன்றே ஒன்று செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம் உண்டு. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட சங்கீதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆகாயமே கூடங்களில் வாசல் 1000 நாட்கள் இருப்பதை பார்க்கலாம். உங்களுடைய சமூகத்தில் இருப்பது ஒரு நாள் மேலானதுன்னு சொல்லி நம்பி ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில், இப்போ இயேசு என்கிறதான வல்ல நாமத்தில், இயேசு என்கிற நல்ல நாமத்திலே சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். சபையின் பிள்ளைகள் எல்லாரும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். பேர்பராய் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அப்போ எங்கள் நாட்டை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்டில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்லாட்சி நடக்க அப்பா நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி தாங்க. அப்பா ஊழியங்கள் ஆண்டவரே உங்களுடைய நாம் மகிமைக்காக ஏற்படுத்தப்படுகிற சபையின் மூலமாக ஏற்படுத்தப்படுகிற எல்லா ஊழியங்களையும் எங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவர். சபை விருத்திக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சாட்சி சொல்லுவோம்.